அந்த வழிபாடு வந்து சீக்கிரமா பலன் தர மாரி எதனாச்சும் வழி இருக்குங்களா? நிறைய இருக்குங்கம்மா. குணநலன்கள் தான். குணநலன்கள். ஆமா. ஏன்னா இப்போ ஒரு வீட்ல வந்து வாஸ்து குறை இருக்கு. அந்த வீட்டோட பெண்மணி அப்படிங்கிறவங்கள நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம்னா, அவங்க முழுக்க முழுக்க நெகட்டிவா தான் இருக்காங்க. ஓ! இது மெயினா ஆமா. குடும்ப என்னோட தலைவி. ஆய்வு இதுல. வாஸ்து சரியில்லாத இடத்துலயும் சில பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட வார்த்தைகள் கரெக்டா இருக்கும்போது ஒரு 50% அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஆனா யாருமே இருக்கிறது இல்லையே நல்லவங்களா. இந்த வடகிழக்கு திசை அடைபட்டால், வடகிழக்கு பிரச்சனை இருந்தா திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்ப இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிச்சிங்க. எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. வடகிழக்குல டாய்லெட் இருக்கு, வடகிழக்குல கிச்சன் இருக்கு, இல்ல வீட்டுக்கு வெளியில வடகிழக்குல ஒரு மரம் இருக்கு, வீட்டுக்கு வெளியில காம்பவுண்ட்ல ஒரு பெரிய கொடி படர்ந்துருக்கு. இது எல்லாமே வாஸ்து பாதிப்பு தான். எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களோட வடகிழக்கு எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, உங்களோட வாசலுக்கு நிலவாசல் ராஜநிலைக்கு ஃபஸ்ட்டு எல்லா மனிதனுக்கும் தேவை நிம்மதி தான். அந்த நிம்மதியை வாஸ்து கொடுக்குதா. என்னோட ஸ்ரீ அழகர் வாஸ்து நிச்சயமாக கொடுக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணதேவி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, சிறப்பாக இருக்கேம்மா. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்பவுமே வந்து வாஸ்து மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு என்னென்னலாம் சைடில் வந்து நம்ம போனால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பார்த்து நம்மளோட மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு வழிபாடு, அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது நிறைய விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு குரு மூலயமா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மக்களுக்கு வழி நடத்தி சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஈஸியாக புரியுது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு வழிபாடு பண்ணுறோம், ஆனால் சீக்கிரமாக வந்து பலன் தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய கர்மா தான் காரணம்ப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போய்ட்றாங்க. அந்த வழிபாடு வந்து சீக்கிரமாக பலன் தர மாதிரி எதனாச்சும் வழி இருக்குங்களா? நிறைய இருக்குங்கம்மா. இதில் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா குணநலன்கள் தான். குணநலன்கள். ஆமாம். ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து வாஸ்து குறை இருக்குது. ஆனால் வாஸ்து இப்போ சரி பண்ண முடியல. வாஸ்துவும் பார்த்தாச்சு, லேட் ஆகும் சரி பண்ணுறதுக்கு. அதுக்கு உண்டான பைசா வேணும், அந்த குடும்பத்தில் ஒற்றுமை வேணும், இதெல்லாம் வேணும். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட பெண்மணி அப்படிங்கிறவங்கள நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா, அவங்க முழுக்க முழுக்க நெகட்டிவாக தான் இருக்காங்க. இது மெயினா ஆமாம். என்னோட ஆய்வு இதில். ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவ் தாட்ஸோடு தான் இருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை இதுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனை இதுதான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறத அவங்க வந்து வேறு வேறு இடங்கள்ல தேடி அலையிறாங்க. அலையிட்டும், தப்பு கிடையாது. சாமி கோயிலுக்கு போகலாம், ஒரு ஜோசியரை பார்க்கலாம், ஒரு பரிகாரம் பண்ணலாம். அதெல்லாம் அவங்கவுங்களோட சொந்த விஷயம். நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் புரிதலே இல்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு தேடி அலையிறது. இது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் ஒரு கிளைண்ட் மீட் பண்ணேன். ஏன்னா நம்ம இப்போ ஆஃபர் கொடுத்தோம் இல்லைங்களா, நமக்கு ஓரளவுக்கு இறைவன் அருளால் நம்ம அந்த வாஸ்துல நல்ல ஒரு கிளைண்ட் பேஸுங்கிறது நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. நம்ம வாஸ்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பல பேர் வந்து நமக்கு பல வாஸ்து நிபுணர்கள் நம்ம மேலே வந்து சேருவாரி அடித்தாங்க. அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் கிடையாது. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு உண்மையாக நேர்மையாக நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் என்றைக்கும் நமக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே தான் இருக்கும். கிளைண்ட்டு புதுசாக நல்ல கிளைண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம வந்து மக்களுக்கும் நம்ம சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட நம்ம சேனலில் வந்து நான் ஆஃபர் கொடுத்தேன். 20% என்னோடய ஃபீஸில் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். இனி எப்போவுமே டெம்பிள் எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னா என்னோடய ஃபீஸ்லேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட போகிறேன். ஒரு வீட்டில் சென்னையில் பார்த்தங்கம்மா, கிட்டத்தட்ட ஒரு 250 சதுரடி தான் அவங்க வீட்டோட மெயின் பிளேஸு. அப்படியே லென்த்தாக இருக்குது அந்த வீடு. அதில் ஆளுக்கு ஒவ்வொரு ரூமு, 8 பேர். அவங்க 8 பேருக்குள்ளான சொத்து அது. அதில் ஒரு ரூம் மொத்தமாகவே 250 தான். அது வந்து 10க்கு 10 இருக்கும். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிச்சன், இவ்வளோ தான். அது தனியாக ஒரு டாய்லெட் இருக்குது, ஒரு சந்து மாதிரி போகுது. ஆனால் அதில் இருந்த மனிதர்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல மனிதர்கள். எவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு கூட அவ்வளோ மனசு இருக்காது. அப்படி ஒரு நல்ல அன்பானவங்க 2 பேரும், அவ்வளோ தெய்வ பக்தி உள்ளவங்க. ஆனால் எதை நம்ம செய்ய வேண்டான்னு சொல்கிறோமோ அதை தான் செஞ்சிகிட்ருக்காங்க. பல வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த 250 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல
200 ஸ்கொயர் ஃபீட் வந்து பழைய பொருளை போட்டு அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கர குப்பை, டஸ்ட். ஆனால் அந்த அம்மா நீட்டாக இருக்காங்க. நல்லா நீட்டாக குளிச்சுக்கிட்டு மஞ்சள் இந்த சென்னை லேடிஸ் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க, நல்லா மங்களகரமாக நல்லா பேசுறது எல்லாமே ஓகே. ஆனால் வீட்டை பார்த்தீங்கன்னா, நான் நேற்று தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேங்கிறாங்க. இந்த வீட்டை இந்த காலத்தில் போயிட்டா திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி அந்த ஏன்னா இது என்ன மக்களுக்கு சொல்ல வரேன்னா, வாஸ்து சரியில்லாத இடத்துலையும் சில பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும்போது ஒரு 50% அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது. ஆனால் யாருமே இருக்கிறது இல்லையே நல்லவங்களா, நல்ல குணங்கள் இருக்கிறது இல்லையே. அப்போது அந்த இடத்துல வந்து இந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பழைய பொருட்களை தூக்கி போட்டிங்கனாவே உங்கள் பையனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமாக கிடச்சிரும். நீங்கள் வாஸ்து சரி பண்ணுறீங்களோ பண்ணலையோ இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் வந்து அந்த இடத்துல இந்த வாஸ்து சரியாகும் போது நல்ல மனசு மாறும் பொழுது நல்ல குணநலன்களில் மனிதன் வாழ ஆரம்பிக்கும் போது இந்த வாஸ்துவோ ஜோதிடமோ அவனை எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் வாஸ்து பண்ணினாதான் அந்த குணம் மாறும். வடகிழக்கு அடைபட்டு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கம்பேரிசனில் தான் இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு பயத்தோட தான் இருப்பாங்க வடகிழக்கு. எண்ணங்களை அந்த வடகிழக்கை சரி பண்ணிங்கன்னா அந்த எண்ணம் போயிடும். யார் பார்த்தா எனக்கு என்ன, நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், சிறப்பாக வாழ்கிறேன், நான் கரெக்டாக வாழ்கிறேன். அப்போ அந்த பயம் தெளிஞ்சிரும். இதுக்கு ஒரு இப்போ வடகிழக்கே சரி பண்ண முடியலன்னா அங்கே போய் தான் ஒரு மலர் மருந்தை கொடுக்கறது. ஃபஸ்ட்டு வந்து மலர் மருந்தை கொடுத்து அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்து நமக்கு இல்லை என்ன நடக்குதுங்கிற கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வாஸ்துவை சரி பண்ணுது. இதுதான் என்னோட மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிக்காக மேலோட்டமாக இல்லாமல் ஒரு ரூட் காஸ்லேருந்து அந்த ஒரு வேரில் அது என்ன காரணத்தினால இப்போ வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அப்படியே வாஸ்து தான் பேஸ். இதை விட்டுட்டு அந்த தன்னம்பிக்கை இல்லாத அந்த வடகிழக்கு அடைபட்டிருந்தால் தன்னம்பிக்கை இல்லாமல் தைரியம் இல்லாத இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு போவாங்க. 10 கோயில் போவாங்க டெய்லி. வீட்டில் 50 விளக்கு ஏற்றுவாங்க. பயங்கரமாக இருக்கும். போகிற கோவிலெலாம் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் ரிசல்ட் கிடைக்காது. எப்போவுமே சண்டையும் பிரச்சனைகளுமாகவே இருக்கும். பயத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. பயத்திலே அந்த காலத்தை முடிச்சிடுறாங்க நிறைய பேர். ஆனால் அது பார்த்து தவறு. அந்த பாகத்துக்கு உண்டான வடகிழக்கு அடைபட்டு இருக்குது, பொது சுவராக இருக்குது, ஜன்னலே வைக்க முடியாது, வடக்குலேருந்து நல்ல ரிசீவாக எனர்ஜி எடுக்கவே முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த பாதிப்பு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த இடத்த மாற்றுவது ஒன்று தான் அங்கே வந்து ரெமெடி அப்படின்னா உடனே மாற்ற முடியாது. அப்போ தான் அந்த இடத்துல சொல்கிறேன், இந்த வடகிழக்கு திசை அடைபட்டால், வடகிழக்கு பிரச்சனை இருந்தால் திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோவில் ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிச்சிங்க, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதையுமே சொல்லாதீங்க. இல்லை இப்போ கிழமைக்கு ஒரு தெய்வங்கள் அந்த மாதிரி அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தெய்வங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதிகமான கோயில்களுக்கு இப்போ நிறைய கூட்டம் வரதுக்கான காரணம் நம்ம முன்னோர்கள்லாம் யார் இப்படிலாம் கோயிலுக்கு ஓடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோயிலை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. உங்களோட குணநலங்களை மாற்றிக்கங்க. சிம்பிளாக வாஸ்து கரெக்ஷன் பண்ணிக்கங்க. வீட்டில் இருக்க பழைய பொருட்கள்லாம் தூக்கி போட்டுருங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல் வைங்க. வடகிழக்கை லேசாக வச்சுக்கங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ வெயிட் வச்சுருக்கீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலும் வெயிட்டான விஷயங்கள் இருக்கும். அந்த வெயிட்டை குறைச்சிங்கன்னா இந்த வெயிட்டு குறைஞ்சிரும். இதுக்கு என்ன கஷ்டம்? இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர்றது. இப்போ இந்த மன அழுத்தத்துலேருந்து, இந்த டிப்ரெஷன்லேருந்து இந்த வடகிழக்கை சரி பண்ணும்போது நெகட்டிவ் தாட்ஸ் ஃபஸ்ட்டு போயிடும். இந்த ரொம்ப வந்து சைக்காட்ரிக் நிறைய பேர் சைக்காவங்களாக இருக்குதுங்க. நிறைய சைக்கோவாக இருக்குது. நிறைய சாமி கும்பிட்றது, யூடியூப் பார்க்குறது 24 மணி. என்னோட யூடியூப் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு விஷயத்துக்கு பாருங்கள். ஒரு வீடு எப்படி வாஸ்துப்படி வீடு கட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வாஸ்து நிபுணர் போட்டிருக்காங்களோ அத்தனை வீடியோவும் பார்த்துட்டு தப்பாக கட்டி வைக்கிறது, அப்புறம் பிரச்சனை கொண்டு வர்றது. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வாஸ்து நிபுணர் வராமல் நீ வாஸ்துக்கு வீடு கட்டுறதுங்கிறது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு புக்கை பார்த்து சர்ஜரி பண்ணுற மாதிரி. இப்போ இது மாதிரி தவிர்த்துருங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொன்னாலுமே கூட இதில் கூடுதலாக நான் என்ன சொல்கிறேன், இப்போ வடகிழக்கு பாதிச்சிருக்கு, ஜென்ரலாகவே வடகிழக்கு பாதிச்சிருக்கு. நீங்கள் வடகிழக்கு பாதிப்புன்றது வந்து இப்போ பார்க்குற நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்களா பாதிப்புன்னு ஒரு சும்மா ஒரு வடகிழக்கு அடைபட்டு இருக்குது, வடகிழக்கு வந்து ஜன்னல் இல்லாமல் இருக்குது, வடகிழக்கில் நிறைய வெயிட் இருக்குது, வடகிழக்கில் டாய்லெட் இருக்குது, வடகிழக்கில் கிச்சன் இருக்குது.
இல்லை வீட்டுக்கு வெளியில் வடகிழக்கில் ஒரு மரம் இருக்குது, வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டில் ஒரு பெரிய கொடி படர்ந்துருக்கு, இது எல்லாமே வாஸ்து பாதிப்பு தான். எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா ஒரு வீடு நல்லா வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க, ஒரு கொஞ்ச நாள் நல்லா கூட இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிற மாதிரி நல்ல வீடை கூட கட்டி இருந்திருக்கலாம். அதை அந்த சுற்று சரௌண்டிங் வாஸ்துல அவங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும்போது ஓரளவுக்கு பிரச்சனை கூட இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அந்த வீட்டில் வருது அப்படின்னா எவ்வளோ இயற்கை மாற்றங்கள் வருது. ஒரு மேடாக இருந்த இடம் பள்ளமாக இருக்கும், நம்ம காம்பவுண்டுக்கு பின்ன வெளியில் ஒரு 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் ஒரு கொடி வளர்ந்துருக்கலாம், ஒரு மரம் வளர்ந்துருக்கலாம், நீங்களே ஏதாவது ஒரு குழியை தோண்டி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து உண்டு. திங்ஸை மாற்றி வைக்கிறதுல ரிசல்ட் எடுத்துடலாம். நான் பெரும்பாலும் இடிக்கிறது உடைக்கிறத நோட் பண்ணுவேன். இப்போ செய்யாதீங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் மாற்றி வைங்க, தேவையில்லாத மரங்களை எடுங்க, கொடிகளை எடுங்க, ரிசல்ட் கிடைக்குதுப்பா. இப்போ ஒரு இடத்துல சேர்ஸ் அடுக்கி வச்சிருக்கோம், இல்லை சோஃபா இருக்குது அப்படின்னா ஒரு 1 வீக் கழிச்சு இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து அதோட பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி? ஆமாம். ஒரு ஃப்ரிட்ஜு வச்சுருக்காங்க, ஒரு தப்பான இடத்துல இருக்குது, அதை மாற்றி வைங்க. ஒரு சோஃபா தப்பான இடத்துல போட்டு வச்சுருக்கீங்க, மாற்றி வைங்க. வாஸ்து கன்சல்டேஷன் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ வாஸ்து கன்சல்ட்டிங், இப்போ நம்ம ஒரு வீட்டில் போகிறோம், இந்த இடத்த இதை தான் மாற்றிங்க, அடுப்பு இந்த இடத்துல மாற்றி வைங்க, சிங்கில் பாத்திரம் போடாதீங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த மேட்டு மிதியடி மேட்டு எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு, அதெல்லாம் நீட்டாக வைங்க. நிச்சயமாக எல்லாமே நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் எனர்ஜி. துணிகளை தான் வந்து கைப்பிடி துணிகள் சுத்தமாக இருக்கா, இப்போ வெசல்ஸ் எல்லாம் கிளீனாக வச்சுருக்காங்களா. அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக பெரிய பெரிய பணக்காரங்களாக இல்லைன்னா கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லா மனிதனுக்கும் தேவை நிம்மதி தான். அந்த நிம்மதியை வாஸ்து கொடுக்குதான். என்னோட ஸ்ரீ அழகர் வாஸ்து நிச்சயமாக கொடுக்கும். என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். நிம்மதியாக இருக்கணும். உங்கள் கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் தான் பதில் எழுதணும், உங்கள் கர்மாவை நீங்கள் தான் ஜெயிக்கணும். அதுக்கு உங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு கிரகங்களுக்கு சாந்தப்படுத்துறதுக்கு சில டிப்ஸு, சில விஷயங்கள் சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருங்க. வடகிழக்கு பாதிச்சிருக்கா, ஒன்று வேணும், ஒரே ஒரு விஷயத்தை மாற்றி பாருங்கள். வடகிழக்கு பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு, வடகிழக்கில் தான் உங்களுக்கு வந்து வடகிழக்காக தான் இந்த தடைங்கிறத நம்ம வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களோட வடகிழக்கு எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, உங்களோட வாசலுக்கு நிலவாசல் ராஜநிலைக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சம்மங்கி மாலை ஒன்று வாங்கி போடுங்க. சம்மங்கி மாலை அப்படிங்கிறது, சம்மங்கி பூ அப்படிங்கிறது சுக்கிரனின் ஆதிக்கம், நல்ல நறுமணம், ஒயிட் கலரு, அந்த பூ வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த மாலையை ஒன்று போட்டுட்டு போங்க, போட்டு பாருங்கள், போட்டுட்டு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை உங்களோட பிரச்சனையோட வெயிட் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு பாருங்கள். குறைஞ்சிருந்தா தொடர்ந்து பயன்படுத்துங்க, வாஸ்து கன்சல்டேஷன் எடுத்துங்க, சூப்பர் ரிசல்ட் எடுத்துடலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். நிலவாசலுக்கு வந்து சம்மங்கி மாலை போடுங்க, நிச்சயமாக மாற்றம் வரும். அதுக்கப்புறம் வாஸ்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணித்தான் ஆகணும். ஒருத்தர் வந்து வாஸ்துக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டார். கேட்டுட்டு சொன்னார், இதெல்லாம் எப்படி நம்ப முடியும், காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா, ஜன்னல் வச்சோன்னா ஒரு வீட்டில் நல்லது நடந்ததுன்னா காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி. எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டோட அட்ரஸ் கொடுக்க முடியுமானார். தாராளமாக கொடுக்குறேன்னு ஒரு கிளைண்ட்டோட அட்ரஸ் கொடுத்தா அவங்கக்கிட்ட பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு என்ன பிஃபோர் எப்படி இருந்தாங்க, நான் என்னோடய கன்சல்ட்டிங்க்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது கொடுத்தாச்சு. எனக்கு ஒரு 15 பேருக்கு கொடுக்க முடியுமானார். 15 பேருக்குலாம் கொடுக்குறது எனக்கு ஈஸி. அப்படி அந்த கிளைண்ட்டை வந்து நான் கன்வின்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நீ வேறு எங்கேயோ பார்த்துட்டு போ, உங்கள் உள்ளூருக்குள்ளே யாராவது 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாஸ்து பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு பார்த்துக்கோ. 15 இல்லை 1500 கிளைண்ட்டோட நம்பர் கூட என்னால் கொடுக்க முடியும். நீ முன்ன வாஸ்து உன் வீட்டை வாஸ்து பார்த்து கரெக்ட் பண்ணு. நீ வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவனுக்கு பதில் சொல்லணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. அதான் அந்த எண்ணம் தான் அவங்களோட எண்ணம். சும்மா ஒருத்தரை சீண்டி பார்க்குறது, லேடிஸ் தானே என்ன பெருசாக இவங்க சொல்லிட போகிறாங்க, இவங்கள கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம். ஆனால் அவரெல்லாம் வாஸ்துவும் பார்க்க மாட்டார், அந்த சரி பண்ண அப்படியே பார்த்தா கூட சரி பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்களோட தலையெழுத்து என்னவோ, தலையெழுத்து எண்ணங்கள். எண்ணம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எண்ணம். நீ ஃப்ரீயாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கிளைண்ட்டை நம்பர் கொடுத்தல, பேசிட்டு இல்லை, உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாஸ்து பார்க்கணும், நம்பிக்கை இல்லைன்னா கடந்து போயிரு, இன்னொரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு பாரு. என்னையும் திரும்ப திரும்ப நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க,
எனக்கு இருக்கிற வேலையை நான் பார்ப்பேனா, என் கிளைண்ட்டுக்கு நான் ரிசல்ட் கொடுப்பேனா, நீங்க ஆனா எந்த காலுமே இக்னோர் பண்றதில்ல. எல்லாருக்குமே எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் கொடுக்குறேன். பண்ணிட்டு எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் நல்ல அன்பா நல்லா பண்ணி கொடுக்கறது. நம்ம எப்படி நான் சொல்றதே அதுதான். நீங்க ரொம்ப என்னெல்லாம் ரொம்ப பூதாகரமா, ரொம்ப பெரிய கடவுள் ஸ்டேஜுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. நானும் உங்கள மாதிரி தான். உங்கள மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி 20 வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும்போது இது என்னன்னு தெரியாமல் நானும் தடுமாறி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் சரி பண்ணி தான் இன்னைக்கு இந்த அளவில் இருக்கேன். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையும் மாறும். இந்த வாஸ்துங்கிறது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். இதை புரிஞ்சுக்குங்க. இதை தான் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறேன். அப்போ அந்த விதத்தில் உடனே எல்லாராலையும் வாஸ்து கரெக்ட் பண்ண முடியாதுமா, ரொம்ப கஷ்டம். இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே அப்படி திகைச்சு நிற்கிறாங்க. சரி, இடிக்கணும் உடைக்கணும் எது? இப்போ வடகிழக்கில் ஒரு படி இருக்குது, பெரும் ஆபத்து, உயிரிழப்பை கூட கொடுத்துரும். ஆனால் அதை போய் இடிக்கிறதுனா என்ன? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு 6 மாதம் ஒரு வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி இப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுதே அவங்களுக்கு தூக்கமே வராது. சொல்லிட்டு தூக்கம் வர்றது அப்புறம் எழுதி கொடுத்துருவேன். ஆ இதுதான் பிரச்சனைக்கு காரணம், இது இன்னென்ன பிரச்சனையை கொடுக்குங்கிறதையும் தெளிவாக எழுதிடுறேன். இப்போலாம் பயமுறுத்துறதெல்லாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அசால்ட்டாக விட்டுட்டு நாளைக்கு பாதிச்சுட்டு அவங்க கூட வந்து வாஸ்து பார்த்தாங்க, பார்த்தும் எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால நோட் பண்ணி கொடுத்துருவேன். நோட் பண்ணி கொடுத்துட்டு அப்போ சொல்லுவாங்க, அம்மா இந்த படி இப்போ தான் வீடு கட்டி 6 months ஆச்சு, படி உடைக்க முடியாது, பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்க, அவங்க பாருங்க அந்த படகுல கடைப்பட்டால் இந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம வீடு நமக்கு இது உயிர் சார்ந்த பிரச்சனையா இருக்கு, நம்ம உடனே இடிக்கணும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது இப்போ சொசைட்டிலாம் பத்தி யோசிக்காம நம்ம உடனே அந்த முடிவை வந்து எடுக்க விடாதுன்றது தான் இந்த வடகிழக்கு இருக்கும்போது எடுக்க விடாது. அப்பதான் இந்த திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு போங்க, அல்லது போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்க. இதுக்கு ஒரு ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சோப்பை யூஸ் பண்ணுங்க. ஆரா கிளென்சிங் ஆனாதான் உங்க விஷயம். ஏன்னா எல்லாமே நெகட்டிவா, ஒரு ஹனி பீ எப்படி வந்து ஒரு தேனீக்கள் எப்படி வந்து ஒரு தேன் அடையில் ஒட்டிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி நெகட்டிவ் என்டிட்டிஸ், நெகட்டிவ் சம்பந்தமான என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பூச்சிகள் மாதிரி அந்த எனர்ஜி வந்து உங்கள் சக்கராவில் அடைபட்டு இருக்கும்போது உங்கள் சக்கரா வேலை செய்யாது. உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வராது, வருமானம் வராது, பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வடகிழக்கு தான் மனசு, வடகிழக்கு தான் மூளை. ஃப்ரீ பண்றதுக்கு தான் இப்போ ஒரு கோவிலுக்கு போங்க, இந்த சோப்பை யூஸ் பண்ணுங்க, இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க, இந்த ஷாம்பை யூஸ் பண்ணுங்க, இந்த கலரை யூஸ் பண்ணுங்க. இது பொதுப்படையாக சொல்ல முடியாது. இது மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இது கூட யூடியூப்பில் சொல்லலாம் அப்படின்னா எப்படி? ஒவ்வொருத்தரோட கொஸ்டின் பேப்பரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கே. உங்களோட கர்மாவுக்கு நீங்கள் தானே பதில் எழுதணும். இது ஒரே பேட்டர்னில் கொடுக்க முடியாது. ஒரே பேட்டர்ன் கொஸ்டின் பேப்பர். ஒரு 12th எக்ஸாம்னா இதுதான் பேட்டர்ன், இப்படித்தான் இருக்கும் கொஸ்டின். அப்படி இது கூட இல்லையே. இறைவன் அப்படியே டெஸ்ட் வச்சிருக்காரு உங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக்கில் வச்சிருக்காரு. அது அப்படி கொடுத்தா தவறா போயிடும். அப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட் விசிட் போகும்போது சொல்லி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுறாங்க, சூப்பர் ரிசல்ட். இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சின்ன வீட்டுக்கு பார்த்தேன்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கூட உங்களுக்கு ஏதாவது ஆளுக்கு, சென்னை தானே, உங்களுக்கு ஏதாவது ஆளுங்க வேணும்னா கூட நான் கூட ஆன்லைனில் போட்டு தரேன், நீங்கள் தயவு செஞ்சு இந்த கொஞ்சத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. ரொம்ப நல்ல மனிதர்களாக இருக்கீங்க, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு நபரை நான் பார்த்த மகிழ்ச்சியில் நான் போகிறேன். வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். சோப்பு பவுட்ரு, ஷாம்பு, வீட்டில் மாப் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி ட்ரெஸ் என்னென்ன கலர்ஸ் போடணும் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். திரும்பவும் நான் வந்து திரும்பவும் நான் வருவேன், பேமெண்ட் இல்லாமல் வந்து பார்ப்பேன் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. உரிமையாக அவ்வளோ நல்ல மனிதர்கள். அந்த இடத்துல நான் அந்த மாதிரி நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், உங்களை யூடியூப்லேயும் பேசுவேன், டிவிலையும் பேசுவேன், உங்களை பற்றி உங்களை பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மனிதர்களோட அந்த நல்ல மனசு நல்லா இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஆனால் வீட்டோட வாஸ்து தவறாக இருக்கும்போது நல்ல மனசு இருக்காது.